கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என் தேவன் எனக்கு தந்த பிரதான கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். பிரமாணத்தினுடைய இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்பட போகிறோம். வஞ்சகர்கள் ஏமாற்று வேலைகளை செய்து தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விடாமல் தடுப்பதற்கு எடுத்து உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை வேத வாக்கியங்களை கொண்டு சரியாக விளங்கிக் கொள்கிறதுக்கு பிரயாசப்பட போகிறார். எந்த விதத்திலும் ஏமாந்தவர்களாக ஐயோ தேவனுடைய ரட்சிப்பை இழந்து விட்டனே என்று அங்கலாய்க்கிற கூட்டத்தில் யாரும் காணப்படக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு கூட இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து வருகிறேன். காலம் கடைசியாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சோதித்து புடமிட்டு பார்க்கக்கூடிய காலம் கடைசியாக இருக்கிறது. பரிசுத்தவான்களை ஒடுக்கிற ராஜ்யங்கள் தோன்றி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வேலை செய்கிற காலம் நெருக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த செய்தியை எவ்வளவு துரிதமாய் சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாய் சொல்லுகிறதுக்கு பிரயாசப்படுகிறேன். நிச்சயமாக தேவாவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உங்க நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம். எங்களோட கூட இருந்து இந்த சத்தியங்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ளத்தக்க வகையில கர்த்தர் எங்களுக்கு போதித்தரல அப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவருக்காக அவர்கள் தீர்மானம் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு உதவ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஐயோ இவ்வளவு நாளும் அறியாமல் இருந்து விட்டனே என்று சொல்லி பதறுகிற பிள்ளைகள், என் அன்பு தகப்பனே, உமக்கு பிரியமானபடி தீர்மானம் எடுத்து உம்முடைய சன்னிதானத்தை நெருக்கமாய் ஓட கர்த்தர் கிருபை செய்ய சன்னிதானத்தில் ஜெபித்து நிற்கிறேன். நீர் வரமட்டும் எங்களை காத்துக்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலமாக வேண்டுகிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். எங்களுக்கு இயேசுவின் கட்டளை மட்டும்தான் வேணுங்க. எங்களுக்கு மோசையினுடைய பிரமாணங்கள் அவசியம் இல்லைங்க. நீங்க எவ்வளவு ஆதாரத்தோட சொன்னாலும் நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இயேசு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், இயேசுனுடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் போதித்த அந்த பிரமாணத்தை தான் எல்லாருக்கும் சொல்லணும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால எங்களுக்கு அந்த பிரமாணங்கள் தான் வேணும், வேற ஒன்று எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை வேதம் சொல்லுகிறபடி தேவ வசனத்தினுடைய ஆதாரத்தோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இயேசு இந்த பூமியை ரட்சிப்பதற்காக மனித அவதாரத்துல வந்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவருடைய சீஷரிடத்துல சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். என்னத்தை உபதேசம் பண்ண ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் போதித்த கட்டளைகளை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, என் தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் கை கொள்ளும்படியாய் சொன்ன கட்டளை என்ன, அவர் தம்முடைய கட்டளையாக சொல்லுகிற காரியங்கள் என்ன நமக்கு தெரியும். அவர் பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த போது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மோசையின் பிரமாணத்தில் இருக்கிற முதலாம் பிரதான கற்பனையும் இரண்டாம் பிரதான கற்பனையும் கை கொள்ளுங்க, அது வேற ஒண்ணுல 10 கற்பனை நமக்கு தெரியும். ஆனா அதை அப்படியே தூர வச்சுட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு சொன்ன கற்பனை என்ன, அதுதான் எனக்கு நீங்க சொல்றது மோசையின் பிரமாணம் தான் வேண்டாம், இயேசு சொன்ன கற்பனை என்ன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கற்பனையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். இயேசுவின் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். என்னது அந்த கற்பனை? இதை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. வேற எதையும் கை கொள்ளாத. இயேசு என்ன கற்பனையை சொல்லியிருக்காரு அதை கை கொள்ளு, அவ்வளவுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ அன்பாய் இருந்தால் அவர் சொல்லியிருக்கிற பிரமாணத்தை கை கொள்ளு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவார். ஒரு முறை இல்லை, ஒரு ஊழியத்துல அவர் சொல்லுகிற வலியுறுத்தி காட்டுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் யாருடைய கற்பனையை கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய கற்பனையை கை கொள்ள. உண்மை எனக்கு தேவையில்லை. இயேசு என்ன கற்பனை எனக்கு சொல்லி இருக்கிறாரோ அந்த கற்பனை மட்டும்தான் நான் கை கொள்ளும். இன்னும் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, முதலாவது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் 3வது வசனத்திலிருந்து பதிவிடும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறோமானால் அவரை அறிந்திருக்கிறோம். இயேசுவனுடைய கற்பனையை கை கொண்டால் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாமல் இருந்தால் அவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இயேசு எனக்கு தெரியும், நான் இயேசு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கலாம், ஆனா அவருடைய கற்பனையை கை கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நான் பொய்யன். இயேசுதான் 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 என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனா அவருடைய கற்பனை நான் கை கொள்ளலாம் பொய்யன். எனக்கு சத்தியம் கிடையாது, எனக்கு சத்தியம் இருக்காது. அவருடைய வசனத்தை கை கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எதனால? இயேசுவினுடைய பெயரை உச்சரிக்கிறதுனால இல்லை. இயேசுவை தொழுது கொள்கிற பிள்ளைகள் இயேசுவினுடைய கற்பனையை கை கொள்கிறதுனாலே நம்ம அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதன் மூலமாக அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. எனக்கு இயேசுவை தெரியும் அப்படிங்கிறதுக்கே அடையாளம் என்னன்னா இயேசுவினுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவர் கடைசியில் ஒரு ஆலோசனை சொல்றா பாருங்க, அவர் நடந்தபடியே அந்த கற்பனைகளை அவர் செய்கிறது போல நான் செய்ய வேண்டும். இப்ப தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய கற்பனையை நான் கை கொள்ளலாம் அப்படின்னா நான் பொய்யேன், எனக்கு சத்தியம் கிடையாது. அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்கிறவனா இருந்தா, இயேசுவினுடைய கற்பனைகளை கை கொள்கிறா எனக்குள்ள அவர் வாசமாக இருப்பார். அது என்ன சத்தியம் இல்லை? உலகம் நினைக்கிற வார்த்தையின் அர்த்தம் இல்லை. சத்தியம் அப்படின்னா உண்மை நேர்மை அப்படி இல்லை. இது வேதத்தை படிக்கணும். வேதம் சத்தியத்தை என்னன்னு சொல்லுதுன்னு பார்க்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல மனசுல வச்சுக்கிடுங்க, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கை கொண்டாதான் நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த முடியும். அதுதான் எனக்கு அடையாளம். அவருடைய கற்பனை அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையை கை கொள்ள நான் பொய்யன், எனக்குள்ள சத்தியம் இருக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணம் எவ்வளவு முக்கியப்படுகிறது என்பது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் அறிந்திருக்கணும். அது என்னது? சத்தியம் இருக்காது. வேதம் சொல்லுகிறத நம்ம வாசிப்போம். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். அவர் அனுப்பின பிதா யாரா? சத்தியம் உள்ளவரா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ எனக்குள்ள யாரு இல்லை, இயேசுவை தெரியும்னு சொல்லலாம்.
இயேசு கிட்ட ஜெபம் பண்ணலாம், இயேசு பேர்ல நீ அற்புதம் செய்யலாம், இயேசு பேர்ல நீ பிசாசை விரட்டலாம். ஆனா அவருடைய கற்பனையை கை கொள்ளல அப்படின்னா உன்கிட்ட யார் இல்லைன்னா பிதாவாகி தேவன் இல்லை. ஏன்னோ வேதாகமத்தை நீங்க படிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே சத்தியம் என்று வெளிப்படுத்துகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பார். யார் இயேசு கிறிஸ்து? சத்தியம். சத்தியம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிச்சு இயேசு சொல்ற கற்பனை நான் கை கொள்ளலைன்னா என்கிட்ட யாரும் இல்லை, இயேசு இல்லை. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீ எவ்வளவு பாஷைகளை பேசினாலும் சரி, நீ எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் சரி, நீ எவ்வளவு தீவிரமா வேலை பார்த்தாலும் சரி, அவருடைய கற்பனையை கைக்குள்ளனா உண்ட ஆவியானவர் இல்லை. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை இல்லை, ஏன்னா அவருடைய வசனமே சத்தியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனை மிக 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 முக்கியம். அந்த கற்பனை எனக்கு தெரியாமல் இருந்தோ, அதை நான் கை கொள்ளாமல் இருந்தாலும், எனக்கு யாரெல்லாம் இல்லை அப்படின்னா பிதாவாகிய தேவன் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, தேவனுடைய வசனம் இல்லை. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனை என்ன என்பதை தீர்க்கமாய் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? அது மாத்திரம் இல்லை, அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் யாருன்னு சொல்லும்போது பொய்யன்னு சொல்லுது. யார் அந்த பொய்யன்? நம்ம பொய் பேசுறவங்க நினைச்சிடாதீங்க. பைபிளை போய் பார்க்கணும். பைபிள பொய்யன் நம்ம சொல்லுது. என்ன இது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்ற மகத்துவமான உண்மைகள் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். சொல்றார் பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ குலபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியா, அவனிடத்தில் யாரும் கிடையாது, பிசாசு சாத்தான். அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியா அவன் பொய் பேசுவது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிரமாணம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகள், அதை நானே என் வாழ்க்கையில அபியாசிக்கல அப்படின்னு சொன்னேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்கிட்ட பிதாவாகி தேவன் இருக்க மாட்டார், சத்திய ஆவியானவர் இருக்க மாட்டார், சத்திய வசனம் இருக்காது, இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். நான் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பொய்யன், சாத்தானை பின்பற்றுகிறவன், இயேசுவின் பெயர்ல சாத்தானை பின்பற்றுகிறவன். அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிரமாணத்தை மிக சரியாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாருடைய பிரமாணத்தை அறியணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நீங்களும் நானும் அறிந்து இருக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம மிக முக்கியமான இடத்துக்குள்ள போறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதன்படி நான் நடக்கலன்னா பிதா என்கிட்ட இருக்க மாட்டாரு, இயேசு என்கிட்ட இருக்க மாட்டாரு, சத்யாவை என்கிட்ட இருக்க மாட்டாரு, தேவனுடைய வார்த்தை என்கிட்ட இருக்காது. அது இல்லைங்க, நான் சாத்தானா இருப்பேன், சாத்தானுடைய பிள்ளைகள். அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இயேசுவினுடைய கற்பனை என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். இஸ்ரவேலர்களை வழி நடத்தியது யார்? நம்ம அதை கொஞ்சம் படிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். ஏன் அப்படின்னா,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது நித்திய ஜீவனை பெறுவதற்கு எதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நேரடியாக கட்டளையிடும் பொழுது மோசையின் பிரமாணத்தில் உள்ள 10 பிரமாணங்களை சுட்டி காட்டி இருப்பதனால கொஞ்சம் போய் இந்த இஸ்ரவேலர்களை வழிநடத்தியது யார்? இதே நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அனைவரும் இதை குறித்து அறிவில்லாதவர்களாக இருக்கிறாங்க. எனக்கு அறிவார் தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம வேதத்தை தீர்க்கமாய் ஆராய்ந்து பார்த்து, ரொம்ப கஷ்டம் இல்லை, 1-2 வசனம் தான், தீர்க்கமாய் ஆராய்ந்து பார்த்து இஸ்ரவேலர்களை வழி நடத்தியது யார்? அவர்களுக்கு சீனாய் மலையில பிரமாணங்களை எழுதி கொடுத்தது யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முதலாவது பிரயாசப்பட போறோம். அதுக்கு பிறகு இயேசு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு பொழுது தன்னுடைய பிரமாணமாக சொன்னது என்ன என்பதையும் அறிந்து கொள்ள போகிறோம். வசனம் வாசிக்கிறேன். உபாகமத்தில் இருக்க 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானது. இந்த இஸ்ரவேலை வழிநடத்திய தேவனை குறித்து மோசே பதிவிடும் போது அவரை கன்மலை என்கிறார். இந்த கன்மலை, அவரை வழிநடத்திய தேவனாகிய கன்மலை என்ன செய்யது என்பதையும் வேதம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நீங்க நெகேமியா அதை மிக அழகாக பதிவிடுகிறார். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும், யாரு? கன்மலையாகி தேவன் வானத்திலிருந்து பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்து உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டும் அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். இங்க அழகா சொல்லுது பாருங்க, 2 விதமான கற்பனை. ஒண்ணு, ஆண்டவர் பேசி, அவர் வானத்தில் இருந்து அவர்களோடு பேசி அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாலும் செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்து உமது பரிசுத்த ஓய்வினாலே அவர்களுக்கு தெரியப்படுத்தி, அதுக்கு ஒரு மோசம் மூலமாகவும் நீ கட்டளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்து அவர்கள் பசிக்கு வனாந்தரத்திலே அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் இஸ்ரவேலர் வழிநடத்தது யார் என்று சொன்ன கன்மலையாகிய தேவன். அவருக்கு தண்ணீர் கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, அவங்க அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிக்க சொன்னார், நல்ல நீதிகள் கொடுத்தார், நியாய பிரமாணம் கொடுத்தார், ஓய்வு நாளை கொடுத்தார், தனியா சொல்ற உமது ஓய்வு நாளை அவர்களுக்கு கொடுத்தீர், மோசே மூலம் பிரமாணங்களை சொல்லி கொடுத்தாரு. யாரு? வேதம் சொல்லுகிறது கன்மலை தேவன் என்று சொல்லி. இந்த தேவன் யார்? பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அவர்களை வழிநடத்தது யாரு அப்படின்னு சொல்லி அங்க பவுல் குறிப்பிடும் பொழுது அவர்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுத்தீங்க, கண்மலை தண்ணி கொடுத்தீங்க. அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரு. அப்போ சீனாய் மலையில இறங்கி நேரடியாக பேசி நல்ல நீதிகளையும் நியாய பிரமாணங்களையும் 10 கற்பனைகளையும் ஓய்வு நாளையும் கட்டளையிட்ட தேவன், மோசையின் மூலமாக பிரமாணங்களை சொன்ன தேவன் அவருக்கு நல்ல தண்ணீரையும் நல்ல அப்பத்தையும் கொடுத்து அவருக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு பிரவேசிக்க செய்த அந்த தேவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த பிரமாணத்தை கொஞ்சம் கை கொள்ளு பண்ணி தீஜீவனுக்குள்ள போகணும்னா. அவர்தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் என்ன உங்களுக்கு கட்டளையிட்டனோ அதை போய் நீங்க பிரசங்கிங்க. என் கற்பனைகளை நீங்க கை கொண்டாதான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியும். இல்லைன்னா பிதா உங்ககிட்ட இருக்க மாட்டார், அவங்க கூட இருக்க முடியாது, ஆவியானவங்க கூட இருக்க முடியாது, என்னுடைய வார்த்தைங்க கூட இருக்க முடியாது. நீங்க பிசாசின் பிள்ளையாக இருப்பீங்க. பிரமாணத்தை கை கொள்ளுங்க.
சீனாய் மலையில அவர் பிரமாணத்தை கொடுத்துச்சு, இஸ்ரவேலுக்கு பிரமாணத்தை கொடுத்துச்சு. அவர் இஸ்ரவேல் மத்தியில மனுஷனாக வாழ்ந்த பொழுது என் கற்பனையை கை கொள்ளுங்கிறார். என்னது அவருடைய கற்பனை? சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்கு எதிரானதா? இல்ல சீனாய் மலையில கொடுக்கப்பட்டதை அப்படி தள்ளி வச்சுட்டு புதிய பிரமாணமா? அதனால இஸ்ரவேலை செய்ய முடியல, அந்த பிரமாணத்தை கை கொள்ள முடியல, அதனால ஆண்டவர் புது பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, அப்படியா? வேதம் சொல்லுகிறத நம்ம படிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து அறிய போகிறோம். ஆண்டவர் தம்முடைய கற்பனையாக சொல்லுகிறதை கவனமாக படிக்க போகிறோம். ரொம்ப கவனமா கேட்டுக்கிடுங்க. புலம்புறதுக்குலாம் இடமே இல்லை. நம்மளா குழப்பிக்கணும். புலம்புறதுக்குலாம் இடம் தெளிவாக வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கற்பனை என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இன்னும் 13:34 சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்க, புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த புதுசுன்னு என் ஆண்டவர் சொல்லிட்டாலே முற்றிலும் புதியது அல்ல. கடந்த வகுப்புல படிச்சிருக்கிறோம். முந்தி இருந்தத மகிமைப்படுத்தி மறந்ததை ஞாபகப்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அது புதுசு. அதை சரியா விளங்கிக்காம அதுல பிழை இருந்தா அந்த பிழையை திருத்தி சொன்னாருன்னா புதுசு. அவர் செய்வது போல செய்ய சொன்னாருன்னா புதுசு. இந்த ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பது என் இயேசுவினுடைய கட்டளை. இந்த கட்டளை குறித்து வேதம் சொல்லுகிற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்கம்மா. நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் புரட்டெல்லாம் செய்யல, வசனத்தை வாசிக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுது. எது அவருடைய கற்பனை? இயேசுடைய கற்பனை ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பது அவருடைய கற்பனை. இந்த கற்பனை என்ன? அவர் புதிய கற்பனைன்னு சொல்றாரு. இந்த கற்பனை புதுசா? என்ன புதுசுன்னு படிக்க போறோம். இந்த கற்பனை முதல்ல புதுசா என்பதை வேத வாக்கியங்களை வாசித்து அறிந்து கொள்வோம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய கற்பனை, இந்த கற்பனையின்படி செய்யுங்க அப்படிங்கிறத யோவான் சிஷ்யன் என்ன சொல்றான்னா, எப்பா இது ஆதி முதல் கேட்டிருக்கிற ஒரு விசேஷம். இன்னும் அவர் 2வது நிருபத்தில் இப்படி பதிவிடுகிறார், இப்பொழுதும் அம்மாளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடக்க வேண்டிய கற்பனை இதுவே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக மிக அழகாக வேதம் பதிவிடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிரமாணமாக சொன்ன பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அத சீஷன் என்ன சொல்றான்? ஆண்டவருடைய சீஷன் என்ன சொல்றாங்க? இது புதுசு இல்லப்பா, ஆதி முதல் கேட்டுக்கிட்டு வர்ற கற்பனை தான். அதைத்தான் நீங்க கை கொள்ள வேண்டும். அதன்படி நீங்க நடந்தால் அது அன்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையில இந்த ஆதி முதல் இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும். இந்த வகுப்பை முதல்ல இருந்து நீங்க கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த கற்பனை புதுசு இல்ல, அது மோசையினுடைய பிரமாணத்துல இருக்கிற கற்பனை என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருப்பீங்க. அது எங்க இருக்கு உங்க ஞாபகத்துக்கு மறுபடியும் நான் கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறேன். நீங்க லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, பழிக்கு வாங்காமலோ உன் ஜனத்தாரின் மேல் பொறாமை கொள்ளாமல் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இப்போ ஒண்ணு நீங்க தெளிவுபடுத்திக்கணும், மிக சரியாக விளங்கிக்கணும். ஆண்டவருடைய அந்த பிரமாணம், இயேசு தம்முடைய கற்பனையாக சொன்ன அந்த பிரமாணம் புதுசு இல்லப்பா, அது மோசையின் பிரமாண புஸ்தகத்துல இருக்கிறது தான். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அதை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன்.
முதல் வகுப்பு ஒண்ணு படிச்சோம் தெரியுமா? இயேசு நேரடியாக கட்டளையிட்ட கற்பனை என்று சொல்லி. அந்த வகுப்பை மாறுபொருள் உங்களுக்கு விளங்கல, புரியலன்னா அதை போய் படிச்சுங்க. அதை போய் படிச்சு இப்ப நான் சுருக்கமா அதை ரீகால் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஒருவேளை புதிதாக இந்த செய்திக்குள்ள வருகிறவங்களுக்கு இப்படி ஒண்ணு இருக்கிறது என்பதை ஒரு அளவுக்கு புரிய முடியாது சொல்லுகிறதுக்கு நம்ம பிரயாசப்பட போகிறேன். இந்த பிரமாணம் இருக்கு பாருங்க. இந்த இந்த மோசையின் பிரமாணத்தில் இருக்கிற ஒரு பிரமாணத்தை எடுத்து ஆண்டவர் உன்னில் அன்பா இருப்பது போல பிறரிலும் அன்பா இரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதை தம்முடைய கற்பனையாக சொல்கிறாரு, புதிய கற்பனையாக சொல்றாரு. புதுசா என்னன்னு படிச்சிருக்கோம், அதை குறித்து ஆராய போகிறோம். ஏன் ஆண்டவர் இதை புதுசுன்னு சொல்றாரு, என்ன பிரச்சனை, யூதர்களுக்கு ஏன் என்ன காரியம்லாம் இதுல இருக்கிறது, எப்படி அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தா எல்லாம் படிக்க போறோம். இந்த பிரமாணத்தை குறித்து ஆதி முதல் கேட்கப்பட்டிருக்கிற அந்த பிரமாணத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிவிடும் பொழுது இதை இரண்டாம் பிரதான கற்பனை என்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இயேசு கிறிஸ்து எந்த பிரமாணத்தை எடுத்து தம்முடைய கற்பனையாய் சொல்றாருன்னா, அவர் முதலாம் கற்பனையை சொல்லல, இரண்டாம் கற்பனையை சொல்றாரு. இரண்டாம் கற்பனை ஏன் சொல்றாருன்னா, இந்த இரண்டாம் கற்பனை நீ செய்யணும்னா முதலாம் கற்பனையில் இருக்கிற தேவனை அறிய வேண்டும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய கற்பனையாக சொல்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாம் பிரதான கற்பனையும் இரண்டாம் கற்பனை முதலாம் கற்பனை ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, இதுதான் இயேசு கை கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிற கற்பனை. அவருடைய பிரமாணம், அவருடைய கற்பனையாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் இந்த இரண்டாம் பிரதான கற்பனையை அவரு அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது அவர் எப்படி விளக்குறாருன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 10 கற்பனை இருக்குது. இயேசு இஸ்ரவேலை வழி நடத்திட்டு வரும் பொழுது, அந்த இஸ்ரவேலுக்கு அவர் கொடுத்த அந்த பிரமாணம், அதே காரியத்தை அவர் எடுத்து சொல்லும் பொழுது, அந்த ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அந்த பிரமாணத்தை, அந்த 10 வார்த்தைகள், அந்த கட்டளையில் இருந்து இயேசுவினுடைய குணத்தில் இருக்கக்கூடிய பிற்பாகத்தை பதிவிடுகிறார். அப்போ இரண்டாம் பிரதான கற்பனை இயேசுவினுடைய கற்பனை, 10 கற்பனையினுடைய பிற்பாகம் என்றால் என இயேசுதான் சொல்றாரு, அது முதலாம் கற்பனைக்கு ஒப்பா இருக்குப்பா, ஒன்று மணியும் பிரிக்க முடியாது. அப்ப முதலாம் பிரதான கற்பனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 கற்பனையினுடைய முற்பாகம். அப்ப இயேசுவினுடைய கற்பனை என்னங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவினுடைய கற்பனை வேற ஒண்ணும் இல்லை. அவர் சீனாய் மலையில சொன்ன நல்ல கட்டளை, நல்ல நியமனங்கள், அவரு அதோட கூட சேர்த்து அவருடைய ஓய்நாளையும் சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த பிரமாணம் தான் இயேசுவினுடைய கற்பனை. அதிர்ச்சியா இருக்குங்களா? நிச்சயமாது இந்த 10 கற்பனை ஒளிஞ்சு போயிற்று அப்படின்னு யாராவது சொன்னா, அவனுக்குள் தேவ ஆவியானவர் இல்லை, அவனுக்குள் பிதாவாகி தேவன் இல்லை, அவனுக்குள் சத்திய வசனம் இல்லை, அவனுக்குள் இயேசு கிறிஸ்து கிடையாது. அவன் யார் என்று வேதம் சொல்லும் பொழுது சாத்தான் என்று சொல்லுகிறான். நீங்க இயேசுவினுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு, அவருடைய அந்த 10 வார்த்தைகளுக்கு, அவருடைய குணத்தை கைக்கொள்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? பெரிய ஆராய்ச்சிலாம் இல்லைங்க.
இதுக்கு நீங்க தியாலஜி எல்லாம் படிக்க வேண்டியதில்லை. நான் தியாலஜி படிச்சவும் இல்லை, நான் பாஸ்டரும் இல்லை, நான் சபையை நடத்தவும் இல்லை. ஒரு 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 ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிற பாரம் உள்ளவன், அவ்வளவுதான். நான் கூட்டம் சேர்க்கிறவன் கிடையாது. என் பிழைப்புக்காக இது அல்ல. நான் உட்கார்ந்து படிச்சவங்கிட்ட சொல்லணும், உங்கள்கிட்ட காணிக்க வாங்கணும், இதை வச்சு இல்ல. ஆண்டவர் போதுமானதை கொடுத்திருக்கிறார். மனபாரத்தோடு சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, என் இயேசுனுடைய கற்பனை, அவர் சீனாய் மலையில உச்சரித்த 10 கட்டளைகள். இதைய ஆண்டவர் அவருடைய கற்பனைன்னு சொன்னார் இல்லைங்களா? ஏன் அவர் தானே சொன்னார் இந்த கற்பனைய? இது அவருடைய குணம் தானே. அப்ப அவர் என்னுடைய கற்பனை தான் சொல்லுவாரு. இந்த கற்பனையை சொல்லும் பொழுது நம்ம வாஸ்தவம் இல்லைங்களா? என்ன அவர் சொல்லுறாரு அப்படின்னா, நீங்க நான் செய்தது மாதிரி செய்யணும். வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். 10 கட்டளை. முதலாம் பிரதான கற்பனையும் 2ஆம் பிரதான கற்பனையும் பிரிக்க முடியாது. 2ஆம் பிரதான இல்ல, முதலாம் பிரதான கற்பனை எங்களுக்கு வேண்டாம். அந்த ஓய்நாள் இருக்கு பாத்தீங்களா? ஏன் நான் ஓய்நாள் இருக்கு பாத்தீங்களா? அதனால முதலாம் பிரதான கற்பனை வேண்டாம். அப்ப தேவன் உனக்கு இல்லை. ரெண்டையும் பிரிக்க முடியாது. அந்த 10 கட்டளையை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு தர. கட்டளை எப்படி புதுசா ஆகுது அப்படின்னா, கட்டளை பழசு, ஆதி முதல் கேள்விப்படுகிற கட்டளை தான். அது எப்படி புதுசாகுதுன்னா, என் தேவன் வந்து வாழ்ந்து அந்த 10 வார்த்தைகளை, அவருடைய குணத்தை எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி பிரதிபலிக்கணும் செய்து காட்டிருக்கிறாரு. அந்த பிரமாணத்தை இப்ப நான் எழுத்த மட்டும் பார்த்துட்டு நானா கற்பனை பண்ணி இதை அப்படி செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. என்னை ஏசு என்ன சொல்லி இருக்கிறார், என்ன போதித்திருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் அந்த 10 வார்த்தைகளை கிரகித்து என் வாழ்க்கையில கொண்டு வரணுமே தவிர நானா ஒரு வியாக்கியானத்தை செய்யறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எழுத்து இயேசு செய்தது போல நீங்க செய்யாவிட்டால் கொன்றுவிடும். அந்த எழுத்த இயேசு செய்தது போல செய்யணும். இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அந்த அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தினுடைய மகத்துவங்களை புரிந்து, தேவனை அறிந்து, தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து, அவர்கள் அந்த 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 எழுத்த தங்களுடைய வாழ்க்கையினுடைய குணமாக மாற்றி இறுதித்துல கொண்டு வர பின்தங்கிச்சாங்க. ஆண்டவர் இப்ப வந்து, நீ நிழலை பார்த்து சரியா செய்யலப்பா, நான் நேரடியா வந்து உனக்கு போதிக்கிறேன், நான் நேரடியா வந்து செய்து காட்டுறேன், நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, நான் செய்த மாதிரி அந்த எழுத்தை செய்யப்பா. அவ்வளவுதான். 10 பிரமாணத்தை முடிக்கிறதுக்கு வரல இயேசு, மகிமைப்படுத்துகிறாரு. நீ தப்பு தப்பா புரிஞ்சு செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேன் பாரு, நான் என்ன செஞ்சிருக்கேன் பாரு, அதன்படி செய்யி. வாயிஷ்டத்துக்கு முடிவு எடுக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. ஒரு சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை முதல்ல பார்க்கும் பொழுது விபச்சாரம் இல்லை, இது நீ உருவாக்குற கட்டளை. அப்படி இல்லை, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் எழுத்து. ஆனா இயேசுவினுடைய குணத்தை அறியும் பொழுது, அவருடைய செயலை படிக்கும் பொழுது, என் மனதில் ஒரு பெண்ணை பார்க்காமலே, ஒரு பெண்ணு இல்லாத ஒரு பெண்ணை கூட கற்பனை பண்ணி இச்சித்தனது பாவம், விபச்சாரம். பிரமாணம் அழிக்கப்படல, பிரமாணம் ஒழிக்கப்படல, பிரமாணம் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து என் இருதயத்திலே குணமாய் மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் இயேசு நிச்சயமாக தோற்றி, அவர் வாழ்ந்து காட்டி, அவர் போதித்து, அவர் செய்திருக்கிறார். அதை கைக்கொள்ள, அதன்படி செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு, உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தாரேன். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடக் கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காணப்படணும், நான் சொல்லித்தாரேன் உனக்கு. நீங்க போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கற்றுக்கொள்வீர்களா, இல்ல நியாயப்பிரமாணம் ஒளிஞ்சு போயிட்டு சொல்ற கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? ஆண்டவர் எப்படி அந்த 10 கற்பனைகளை நிறைவேற்றினார், எப்படி நான் கைக்கொள்ளணும்னு சொல்றாரு, என்ன போதனை செய்யறாரு என்று சொல்லி தீர்க்கமாய் ஆராய்ந்து பார்த்து அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் செய்தது போல செய்து அதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய குணமாக மாற்றி அந்த பிரமாணத்தை உங்க இருதயத்தில் எழுதுவதற்கான வேலையில நீங்க இருப்பீங்களா? இல்ல. பிரமாண அவசியம் இல்லை. அவன் பொய்யனாயிருக்கிறான், நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறான். இந்த இஸ்ரவேலருக்கு அவரு இதை சொல்லும் பொழுது, அந்த யூதரிடத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை கற்றுத்தாரேன். அப்ப இஸ்ரவேலுக்கு இந்த பிரமாணத்தை குறித்து ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த 10 பிரமாணத்தை குறித்து அறிந்தவர்கள் செய்யறதுல பிரச்சனை இருந்தது. அவங்க தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி செய்யல. என்ன பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். யார் யாரெல்லாம் வேதாகமத்தை திறந்து அதை தீர்க்கமாக ஆராய்கிறதுக்கு பிரயாசப்படுகிறார்களோ அவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கும். நான் அந்த பிரமாணத்தை எப்படி கை கொள்ளணும் அப்படின்னு முடிவு செய்யும் பொழுது எழுத்தின்படி அல்ல, என் எழுத்த நான் கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இயேசு செய்தது போல. களவு செய்ய விபச்சாரத்தை குறித்து சொன்னேன், களவு செய்யாத இருப்பாயான்னு சொல்லிப்பாரு. நம்ம களவுனா உலகத்தினுடைய கணக்கின்படி யாருடைய பாக்கெட்ல இருந்து அவனுக்கு தெரியாம எடுத்துட்டோம்னா திருட்டு, களவு. ஆனா வேதம் அப்படி இல்லை. ஏழை எளியதற்குரிய ஆஸ்தி செல்வத்தெல்லாம் உன்கிட்ட கொடுத்திருக்காரு, ஏழைக்கு நீ குடிக்காம போயிட்டியன்னா அது களவு. தேவனுடைய ஊழியத்தை தாங்குவதற்கு உன் கையில பணத்தை கொடுத்திருக்காரு, அதை கொடுக்காம நீ வச்சுக்கிட்டீங்கன்னா களவு. இயேசு கிட்ட போனீங்கன்னு சொன்னா, இயேசு பக்கத்துல நின்று அந்த பிரமாணத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது மகிமைப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில உதாரணங்கள் எடுக்க போறோம். என்ன சொன்னா, அவர் நான் செய்த மாதிரி செய்யி, அதை நான் உனக்கு புதுசா தாரேன். அப்போ இஸ்ரவேல்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் என் தேவன் நியாயப்பிரமாணத்தை எப்படி கை கொள்ள சொன்னாரோ, 10 கட்டளைகள் எப்படி கை கொள்ள சொன்னாரோ, என் குணமாய் மாறுவதற்கு அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னாரோ அப்படி நான் பார்ப்பேன். என் தேவனோடு கூட நான் ஓடுவேன். நீ இயேசுவுடைய 10 பிரமாணங்களை கை கொள்வேன், அவருடைய குணத்தை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வேன், அவருடைய பிள்ளையாக இருப்பேன். என்னுடைய சத்திய ஆவியாகி தேவன் இருப்பார், பிதாவாகி தேவன் இருப்பார், இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருப்பார், ஆவியானவர் என்னோட கூட இருப்பார். தேவ வார்த்தையில் கிரியை செய்யும். இல்ல எழுத்த மட்டும் பார்த்துட்டு 10 கற்பனை கை கொள்ளலாங்க. அப்படி செஞ்சா இஸ்ரவேலர் போல செஞ்சுக்கிட்டு இருப்போம், யூதர்களை போல செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் இயேசு கூட நின்றுட்டு அந்த 10 கற்பனை பார்க்கணும். அப்ப அதை பார்க்கும்போது களவுனா எனக்கு வேற அர்த்தம் கிடைக்கும், விபச்சாரம்னா வேற அர்த்தம் கிடைக்கும், பெற்றோர்களை கனம் பண்ண வேற அர்த்தம் கிடைக்கும், பொய்சாட்சி சொல்றதுல வேற அர்த்தம் கிடைக்கும். ஆண்டவரோட கூட நிற்கணும், இயேசுவோட கூட நிற்கணும், இயேசு செய்தது போல பார்த்து செய்யணும். அதுதான் என் இயேசுவினுடைய புதிய கற்பனை. 10 பிரமாணங்களை இயேசு செய்தது போல நிறைவேற்றினா அது இயேசுவினுடைய கற்பனை. வாய்ஸுக்கு இல்ல, நம்ம போய் படிக்க போறோம். கொஞ்சம் காரியம் மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, யூதர்கள் மத்தியில இஸ்ரவேல் மத்தியில இருந்த பிரச்சனை என்ன? அவனுக்கு பிறன் யாருன்னு தெரியாது. எவ்வளவு பயங்கரம் இல்லையா? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நியாயசாஸ்திரி சம்பவம் தான். நியாயசாஸ்திரி வந்து கேட்பான், நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்யணும், நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கு, தேவனிடத்தில் அன்பு காட்டணும், ஒரு சகோதரனிடத்தில் அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஆமா நீ சொன்ன மாதிரியே போய் செய்யப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நீ ஜீவனுக்குள்ள போயிடுவான்னு சொல்லிடுறாரு. அவன் பெரிய அறிவாளி மாதிரி அவன் கேட்பான், எனக்கு பிறன் யார் உண்மையில அவனுக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுவார். ஒரு எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போயிட்டு இருந்தானா, கல்லர்களை வந்து அடிச்சு போட்டுருவாங்க. அந்த வழியா ஆசாரியன் போவான், கண்டுக்காம போயிடுவான். லேவியன் போவான், கண்டுக்காம போயிடுவான். ஏன் தெரியுமா? இவன் எழுத்தின்படி செய்தவன்.
இவன் நிழல் பிரமாணத்தை பார்த்து தேவனுடைய அன்பை ருசித்து அவர் இந்த விழுந்து போன ஜனத்தின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கார் என்பதை அறிந்து கொண்டு இந்த பூமியில் இருக்கும் மனிதனை ரட்சிப்பதற்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம சேவை செய்வதற்காக இருக்கிறோம், அவர்களுக்கு கிறிஸ்து தேவனிடத்தில் வழிநடத்துவதற்காக இருக்கிறோம் என்பதை மறந்துட்டு அவன் அப்படி எழுத்து மாறி இதெல்லாம் எங்க வேலை இல்லை. அது வழியா ஒரு சமாரியன் வந்தான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த விழுந்து கிடக்கிற அந்த வழிபோக்கனை எடுத்து மருத்துவம் செய்து கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து திருப்பி வரும்போது அந்த காரியத்தை விசாரிச்சு போறான். ஆண்டவர் கேட்கிறாரு, யாரப்பா பிறன்? இந்த 3 பேர்ல பிறன் யாருப்பா? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுத்த மாத்திரம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஏமாந்துருவேங்க. பிறன் யாருன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருப்பேங்க. எனக்குன்னு ஒரு தத்துவத்தை உருவாக்கிடுவேங்க, எனக்கு ஒரு கொள்கையை உருவாக்கிடுவேங்க. ஏழான யாருன்னு நான் ஒரு டெபினேஷன் வச்சுக்கிடுவேங்க. அப்படி இல்லைங்க, ஆண்டவர் தரித்திரையை முன்னாடி வச்சிருக்காரு ஆதரிப்பதற்காக எனக்கு பிறன் யார் என்பதை தேவன் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். என் தேவனுடைய வார்த்தைகளை நான் கிரகிக்கும் பொழுது, என் தேவனுடைய பிரமாணங்களை நான் கீழ்ப்படியும் பொழுது, எனக்கு இருக்கக்கூடிய பிறனிடத்துல என் தேவனுடைய அன்பு வெளிப்படணும். அந்த அன்பு வெளிப்படாமல் எழுத்தின்படி நான் கிரியைகளை செய்து கொண்டு இருப்பேன். ஆனா அந்த எழுத்து என்னை கொன்றுவிடும். ஆண்டவர் சொல்றாரு, நான் புதுசா உனக்கு கற்பனை தரேன்ப்பா, செஞ்ச மாதிரி செய்யப்பா. அதே கற்பனை தான்ப்பா, நான் செஞ்ச மாதிரி செய். அப்ப உனக்கு பிறன் யாருன்னு தெரியும். கற்பனையுடைய நோக்கம் உனக்கு தெரியும். கற்பனைய சும்மா எழுத்த பார்த்துட்டு நீ நினைக்கிற மாதிரி கை கொடுக்கிறதுக்கு இல்ல, உலகம் நினைக்கிற மாதிரி கை கொள்வதற்கு இல்ல. இந்த கற்பனைய நான் செஞ்ச மாதிரி செய்யணும். நான் ஒரு ஏழையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கணும் அப்படி வைக்கணும். இந்த விழுந்து போன மனிதன் மீது எப்படி அன்பு வைத்துக்கணும் அப்படி வைக்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த கற்பனை. அந்த அன்பை வெளிப்படுத்தாம நீங்க வாய் இஷ்டத்துக்கு செஞ்சீன்னு சொன்னா யூதர்கள் கை கொண்டது போல இருக்கும். யூதர்கள் கை கொண்ட போது இருக்கும். இது மாத்திரம் இல்லைங்க, இது மாத்திரம் இல்லை. அவங்க 10 கற்பனையை சரியா விளங்கிக்கல. வாசிக்கிறேன் பாருங்க, அவங்க சரியா விளங்கிக்கலங்க. அவங்க எழுத்ததான் பார்த்தாங்க. நிழல் மூலமாக வெளிப்படுகிற மேசியாவையும் அவர்களுக்காக தியாகம் பண்ண போகிற தியாகத்தையும் அவர் அந்த குமாரனை அனுப்ப போகிற பிதாவுடைய அன்பும் இந்த பூமியின் மீது அவர் வைத்திருக்கிற அன்பையும் அவர் அறியவில்லை. தேவனை அறியவில்லை. தேவன் அறியாதவன் பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது. அவன் எழுத்துப்படி செய்யலாம், ஆனா இயேசு செய்த செய்ய முடியாது. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இதெல்லாம் நம்ம விளக்கப்பதில் நம்ம கருவுக்குள்ள வருவோம். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள்ளு என்றார். அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். ஜீவனில் பிரவேசிப்பதற்கு கற்பனை கைக்கொள்ளு அப்படின்னு இயேசு கிட்ட கேட்கிறான். எவைகளே அப்படின்னு கேட்கிறான். இயேசு சொல்ற பதில் என்ன தெரியுமா? அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதனையே என்றார். 10 கட்டளை உள்ளது. அவனுக்கு என்ன பிரச்சனை அதான் போதிக்கும். அது ஒரு பாடம் படிக்கலாம். ஆண்டவர் என்கிட்ட இருக்கக்கூடிய நன்மையான காரியத்தை இதுதான் நன்மை நன்மைன்னு சொல்ல மாட்டார். என்கிட்ட என்ன தப்பு இருக்கோ அதான் சொல்லுவார். இஸ்ரவேலுக்கு இந்த பிரச்சனை இது, அந்த மனிதன் இருந்த பிரச்சனை இது. அவனுக்கு பிறன் யாருன்னு தெரியல. அவனுக்கு கற்பனையினுடைய மகத்துவம் தெரியல. அது எப்படி கை கொள்ளணும்னு தெரியல. தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. அதுக்கு வாலிபான் என்ன சொல்றான் தெரியுமா? அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைந்து. அவன் எழுத்தின்படி கை கொண்டான். ஆண்டவர் என்ன குறைன்னு சொல்றார் பாருங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு. அவன்கிட்ட இருக்கிற அந்த ஆஸ்தி, ஏழைகளுக்காக தேவனால கொடுக்கப்பட்ட ஆஸ்தி, அவன் திருடி வைத்திருக்கிறான். அவனுக்கு கொடுக்காம அவனிடத்துல வைத்திருக்கிறான். அவன் இருக்கிற ஒண்ணு கூட அவனுடையதல்ல, எல்லாம் தரித்தினுக்குரியது. நீ வித்து கொடுத்திருப்பான். அவனுக்கு அந்த அறிவு இல்லை. அவனுக்கு அந்த அறிவு இல்லை. ஏன்னா அவன் நியாய பிரமாணத்தை மேசியாவோட கொண்டு நின்று பார்க்கல, எழுத்திலே பார்க்க.
அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியார் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணத்தை புதுசு அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? இந்த யூதர்களுக்கு அந்த பிரமாணத்தினுடைய மகிமை தெரியல. அது எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டது என்பது தெரியல. அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அதை உங்க வாழ்க்கையில அபியாசிக்கும் பொழுது தேவனுடைய குணம் வெளிப்பட வேண்டும், தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும், தேவனுடைய தியாகம் வெளிப்பட வேண்டும், தேவனுடைய தாழ்மை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய இரக்கம் வெளிப்படணும். அவர் பிதாவின் மீது வைக்கிற அன்பு, தேவன் மீது வைக்கிற அன்பு என்னிடத்தில் உண்டாக வேண்டும். அவர் இந்த விழுந்து போன மனிதன் மீது வைக்கிற அன்பு என்னிடத்தில் உண்டாக வேண்டும். அதுக்கு தான் கற்பனை. இயேசு மேல அன்பா இருக்குன்னு சொல்லிட்டு எழுத்துக்கு விரோதமா நடந்தியன்னா எடுத்து கொண்டு எழுத்த 10 வார்த்தைகளை இயேசு செய்தது போல செய்யணும். அப்படி செஞ்சாதான் இயேசு உங்க கூட இருப்பார், அப்படி செஞ்சா பிதாவுங்க கூட இருப்பார், அப்படி செஞ்சா ஆவியானவங்க கூட இருப்பார், அப்படி செஞ்சா தேவனுடைய வார்த்தை இருக்கும். நீங்க உங்க விருப்பப்படி உங்க இஷ்டப்படி 10 கட்டளைகளை கை கொள்வதற்கு பிரயாசப்பட்டீங்கன்னா, நீங்க விரும்புற மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு செய்யறதுக்கு பிரயாசப்பட்டீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க அறிவுக்கு எட்டினபடி சிந்தித்துக் கொண்டு இந்த பிரமாணத்தை இப்படி செய்யணும், அந்த பிரமாணத்தை இப்படி செய்யணும் அப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பொய்யனா இருப்பீர்கள். உங்களுக்குள் சத்தியம் இருக்காது. உங்கள் பிதா வாசம் செய்ய மாட்டார், ஆவியானவர் உங்களோட கூட கிரியை செய்ய மாட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்க மாட்டார். யூதர்களை போல பிரமாணத்தை நிறைவேற்றுவாங்க. யூதர்களுக்கு கையில தான் 10 பிரமாணம் இருந்துச்சு, உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியல. இயேசு இப்ப செய்து காட்டியிருக்கிறார், அதை எப்படி அவர் போதித்து இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். உபச்சாரம் செய்யாது இருப்பாயா அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா நான் உங்களுக்கு புதுசா சொல்ல இப்படி இப்படி செய்யுங்களா, அங்க இருக்குப்பா என் பிள்ளைகள் செய்திருக்காங்க, போய் ஆராய்ந்து பாரு, நான் அதான் உனக்கு சொல்றேன். பலியை நான் விரும்பல, நான் இறக்கத்தை விரும்புறேன். நான் சொல்றேன் நினைச்சிடாத, போய் பாரு, தாவீது சொல்லி இருக்கிறான், நீ பலியை விரும்ப நான் செலுத்துவேன், நீ அதை விரும்பல, நீ நொறுப்பட்ட இதயத்தை விரும்புறீங்க, அவன் சொல்லி இருக்கிறான். இது பிரமாணம் எப்படி கை கொள்ளப்பட வேண்டும், எப்படி அது அனுசரிக்கப்பட வேண்டும், எல்லாவற்றையும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக நான் சொல்லி இருக்கிறேன். அது உயிரிழத்தில் எழுதப்படணும். அதுக்கு என்னுடைய குணம், என்னுடைய சுவாபமாய் மாற வேண்டும். ஆண்டவர் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்கள் அன்பாயிருந்தது போல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்ற காரணம் என்கிற புதிய கற்பனை தரன்னு சொல்ற காரணம், இந்த யூதர்களுக்கு அது தெரியலங்க. அந்த பிரமாணத்தை கை கொள்ளும்போது வெளிப்பட வேண்டிய அன்பு அவங்களுக்கு தெரியலங்க. அந்த பிரமாணத்தை பார்த்து என் வாழ்க்கையில் அபியாசிக்கும் போது வெளிப்பட வேண்டிய தாழ்மை அவங்களுக்கு தெரியலங்க. அந்த இரக்கம் அவங்களுக்கு தெரியலங்க. அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார். அவங்கள குறித்து இயேசு சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். மாயக்காரராகிய போதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பத்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். அந்த பிரமாணங்களை நான் செய்யும் பொழுது, அந்த வார்த்தைகளை நான் நிறைவேற்றும் பொழுது, அது என் வாழ்க்கையில நான் அபியாசிக்கும் பொழுது அந்த நீதி வெளிப்படணுங்க, அந்த இரக்கம் வெளிப்படணுங்க, அது இருக்கக்கூடிய விசுவாசம் பூரணமாக வேண்டும் என் இருதயத்துல. அந்த விசேஷித்தவைகளை விட்டுவிடக் கூடாதுங்க. எழுத்த மட்டும் செஞ்சிட்டு இந்த அன்பை வெளிப்படுத்தாம போயிடக்கூடாதுங்க. அந்த அந்த ஆசாரியனோ அந்த லேவியனோ அன்பை வெளிப்படுத்தாமல் எழுத்தை நிறைவேற்றுவதாய் கடந்து சென்றார்களே, அப்படி இருந்துடக்கூடாதுங்க. எழுத்தை நிறைவேற்றும் பொழுது அன்பு வெளிப்படணுங்க, இரக்கம் வெளிப்படணுங்க, நீதி வெளிப்படணுங்க, ஆண்டவருடைய அந்த விசுவாசம் வெளிப்படணுங்க. அப்படி வெளிப்பட்டு 10 கற்பனைகளை நிறைவேற்றினால் இயேசு செய்தது போல் செய்கிறவனாக இருப்பேன்.
இல்ல அந்த எழுத்து அப்படியே கடைபிடிச்சுக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா, பிரமாணம் உண்டு அப்படின்னு போதிக்கிற நான் கூட யூதன் செய்தது போல இருப்பேன். பிரமாணமே இல்லைன்னு சொல்றாங்க, அவுட். அவன் இயேசுவை போல நிறைவேற்றவே முடியாது. அவனுக்குதான் இயேசுவின் குணமே தெரியாது, கற்பனையே தெரியாது. ஆனா இந்த பிரமாணத்தை நீங்கள் கிரகித்து ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவினுடைய சாயலை நீங்கள் பிரதிபலிப்பதற்கு தீர்மானிக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை நீங்க எழுத்து மூலமா எழுத்த மட்டும் பார்த்துட்டு நீங்களா ஒரு டெபினிஷன் உருவாக்கி, ஒரு விளக்க உரை உண்டாக்கி, ஒரு போதனை உண்டாக்கி நீங்க கடைபிடிக்கிறது இல்லை. இயேசு செய்த மாறி செய்யணும், அதுக்குதான் இந்த போதனை. ஒருவேளை ஆண்டவரே இந்த 10 பிரமாணங்களை குறித்த அறிவு எனக்கு இல்லாமல் போயிட்டு, இந்த ஓய்வு நாள் குறித்த பிரமாணத்தினுடைய அறிவு இல்லாமல் போயிட்டு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தீர்மானித்தா, இயேசு செய்தது போல் அந்த கற்பனைகளை செய்யணுமே தவிர எழுத்தின்படி அல்ல. அந்த எழுத்தான் நான் கைக்கொள்ள போறேன், அதுக்கு தான் நான் கீழ்ப்படிய போறேன். அப்படி நான் செய்யும் போது என்னிடத்துல உண்டாக வேண்டிய நீதி வெளிப்பட வேண்டும், என்னிடத்தில் வெளிப்பட வேண்டிய அன்பு வெளிப்பட வேண்டும், என்னிடத்தில் வெளிப்பட வேண்டிய இரக்கம் வெளிப்படுத்த வேண்டும், என்னிடத்தில் வெளிப்பட வேண்டிய தாழ்மை வெளிப்பட வேண்டும். அதெல்லாம் இயேசுவினுடையதாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் வெளிப்பட வேண்டிய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். இது மாத்திரம் இல்லைங்க, அவங்க ஓய்வு நாள் பிரமாணத்தையும் சரியா அறிந்துக்கல, சரியா அறிந்திருக்கல. அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை வந்து வாசிக்கிறேன், அந்த சம்பவத்தோட வாசிக்கிறேன். அந்த முழுசுல எனக்கு விளக்க இயலாது. கருவை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். சரி, அதுல மேல ஒரு 2 லைன் மிஸ் ஆயிருக்குது. இயேசுவோட கூட சீஷர்கள் போகும்பொழுது வழியிலே அந்த கதிரை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க, அதை புசிப்பாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆசாரிகள் வந்து சொல்லுவாங்க, அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரிகள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஒரு சாரி முன்னாடி ஓடிச்சு. அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாள், செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார். உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? இந்த ஓய்வு நாள வேண்டான்னு சொல்ற கூட்டம், பாருங்க இயேசு பாவம் செஞ்சிருக்காரு, பாவம் செஞ்சான்னு சொல்லி பரிசேயன் சொல்லிட்டு இருக்கேன், சதுசேயன் சொல்லிட்டு இருக்கேன், ஆசாரியன் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னாரா? ஓய்வு நாள் அவனுக்கு என்னன்னு தெரியல. இயேசுவோட நின்று பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், மேசியோட நின்று பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், தேவனுடைய அன்பா இருந்தா தெரிஞ்சிருக்கும். அவன் ஓய்வு நாள்னா இவ்வளவு தூரம் தான் நடக்கணுங்க, 2000 கியூபிட்ஸ் அவ்வளவுதான் நடக்கணுங்க, இத்தனை படிதாங்க ஏறணுங்க, அது விளக்கு கொளுத்து விடாதுங்க, முந்திய கொளுத்தி வச்சிருவாங்க. இப்படி பிரமாணம் போட்டவன். அதனால ஆண்டவர் அவங்களுக்கு ஞானமாய் பதில் சொல்லுகிறார். அவங்கள குறையை சுட்டி காட்டுவதற்கு ஞானமாய் பதில் சொல்லுகிறார். அவர் சொல்றார் பாருங்க, அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்காத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அது சரின்னு ஒத்துக்கிறாளா? ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு தெரியலங்க, இறக்கம் தெரியலங்க. ஓய்னால அவங்க பாரமாக்கி வச்சிருந்தாங்க. மனுஷன் குழியில இருந்தா தூக்கி விடக்கூடாதுங்க, மிருகம் குழியில இருந்தா தூக்கி விடலாங்க. இது அவங்க ஓய்வினால கொடுத்த புரிதல். அது தப்புன்னு சொல்லி கொடுக்காரு, புரிதல் தப்புன்னு சொல்லி கொடுக்காரு. ஓய்வினால அவர் மகிமைப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்தி காட்டுகிறார் சொல்றார் பாருங்க. அவர் ஒரு உண்மையை வெளிப்படுத்துவார். இவங்களுக்கு ஒண்ணிய அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரிகள் தேவ ஆலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலாக்கினாலும் குற்றம் இல்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? அவர் என்ன சொல்றார்? நான் ஆசாரியன், நான் பிரதான ஆசாரியன், நான் தான் நிச்சம். நீ நிழல வச்சு நிழல் வேலை செய்ய கூடாதுங்கிற. அப்ப நிச்சயம் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய சீஷர்கள் வேலை செய்யலாம்ல. ஓய்வு நாள் வேலை செய்யலாங்கிறாரா? இல்ல, அவர் ஓய்வு நாளுடைய மகத்துவத்தை சொல்லி காட்டுறார், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுறார், அதை மகிமைப்படுத்தி காட்டுறார். தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை இன்னதென்று அறிந்திருந்தீர்களானா குற்றம் இல்லாதவர்கள் நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். இந்த யூதர்களுக்கு ஓய்வு நாள் தெரியல. பாவம். ஓய்வு நாள் ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? இந்த பாவ உலகத்துல விழுந்து போன மனிதன் இந்த ஓய்வு நாள் எப்படி ஆசிரிக்கணும், இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கும் பொழுது அவன் என்ன வெளிப்படுத்தணும், இதெல்லாம் அவனுக்கு தெரியல. அவனை இந்த ஓய்வு நாளை மீறினதுனால 70 வருஷம் கொண்டு பாபிலோன்ல அடிமையா வச்சு விட்டார். பாத்தீங்களா? அவன் வெளியே வந்த உடனே ஐயோ நம்ம ஓய்வு நாளை கைக்கணும், ஓய்வு நாளை கைக்கணும் சொல்லி ஓய்வு நாளுடைய மகத்துவத்தை விளங்கிக்காம அதை பாரமாக்கி அதுல அன்பு வெளிப்படாதபடி, அதுல நீதி வெளிப்படாதபடி, அதுல விசுவாசம் வெளிப்படாதபடி ஓய்வு நாள் ஆசரிக்கிற நிலையை கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இல்ல, ஓய்வு நாளை கடைக்கு பிடிக்கும் பொழுது அன்பு வெளிப்படணும்ப்பா, ஓய்வு நாளை நீ ஆசரிக்கும் பொழுது நன்மை வெளிப்படணும்ப்பா, ஓய்வு நாளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீதி வெளிப்படணும்ப்பா. இது இல்லாம நீ ஓய்வு நாள் ஆசரிச்சா அதை எடுத்து. இன்னொரு சம்பவத்தையும் உங்களோடு கூட வாசிக்க நான் விரும்புகிறேன். அங்கே சூமிர கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர்கள் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளை சொஸ்தமாக்கிறது நியாயமா என்று கேட்டார். எவ்வளவு எவ்வளவு மோசமா இருந்திருக்காங்க. ஓய்வு நாள் எதுக்கு? கர்த்தரோடு மகிழ்ச்சியா இருப்பதற்கு. நீ விழுந்துட்டாப்பா, அந்த மகிழ்ச்சி கெட்டு போய் கிடக்கு. இனி ஓய்வு நாள் நீ மகிழ்ச்சியை உண்டாக்கணும், நீ சந்தோஷத்தை உண்டாக்கணும், சமாதானத்தை உண்டாக்கணும். அதை விட்டுட்டு ஓய்வு நாள்ல குணப்படுத்தலாமா? அதற்காக உங்களில் எந்த மனுஷனாகலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்து இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்து நியாயம்தான் என்று சொன்னார். ஐயா, அவனுக்கு ஓய்வு நாள் தெரியல, அவனுக்கு ஓய்வு நாள் பிரமாணம் என்னன்னு தெரியல. அவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, இப்ப ஓய்வு நாள் நன்மை செய்யலாம். இன்னும் நிறைய இருக்கு, நீங்க படிக்க. நான் உதாரணத்துக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ஓய்வு நாள்ல நீதி வெளிப்படும்படியாய் செய்யணும், நீங்க ஓய்வு நாள்ல அன்பு வெளிப்படும்படியாய் செய்யணும், நான் செய்த மாதிரி செய்யணும், இயேசு செய்தது போல செய்யணும். ஓய்வு நாள் இல்லைங்க, உனக்கு கை கொள்ள முடியலையே, ஏன் ஜனங்களுக்கு தப்பு தப்பா போதிச்சு மோசம் போட்டு. இன்னும் படிப்போம், ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது போல 10 கற்பனைகளை நான் நிறைவேற்றுகிறவனானவன். இயேசு என்னோடு கூட இருப்பார், பிதா என்னோடு கூட இருப்பார், ஆவியானவர் என்னோடு கூட இருப்பார், வார்த்தை என்னோடு கூட இருக்கும். ஒரு அழகா சொல்லி இருக்கிறாரு, நான் எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், எப்படி 10 கற்பனை நிறைவேற்றணும், என் விருப்பப்படி இல்லை, என் இயேசு செய்தது போல, என் இயேசு செய்தது போல அதை நான் நிறைவேற்ற வேண்டும். இயேசு ஓய்வு நாள் எப்படி கை கொண்டார் அப்படி நான் கை கொள்ளணும். அவர்களுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் போனவருடைய பழக்கம். நானும் 7ஆம் நாள்ல ஓய்ந்து இருக்கணும். அந்த ஓய்ந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பை கெடுத்துடக்கூடாது, நீதியை கெடுத்துடக்கூடாது, நன்மை செய்யாம போயிடக்கூடாது, விசுவாசத்தை சீர்குலைத்து விடக்கூடாது. அதெல்லாம் நிலைநாட்டுவதற்கு ஏற்பாக ஓய்வு நாளை கை கொள்ளலாம். அது மீற முடியாது. ஆண்டவர் எப்படி செய்தார் என்பதை 2 வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட நான் பேசுகிறதுக்கு விரும்புகிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை ஆன காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து. ஐயா, 10 பிரமாணத்தை நிறைவேற்றேன்னு சொல்லிச்சு, அதை கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிச்சு, நீங்க தியாகத்தை வெளிப்படுத்தாமல் போனார், நீங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் போனார், நீங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்தாமல் போனார், அவருடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தாமல் போனார், நீங்கள் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அல்ல, பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அல்ல. 10 கற்பனைய நீங்க கை கொள்ளும் பொழுது இயேசு சொன்ன மாதிரி கை கொண்டார், அவருடைய தியாகம் வெளிப்படும். உலகம் சொல்கிற தியாகம்,
அவருடைய தாழ்மை வெளிப்படும், உலகம் சொல்கிற தாழ்மை அல்ல. அவருடைய அன்பு வெளிப்படும், உலகம் சொல்கிற அன்பை அல்ல. அவருடைய நீதி, அவருடைய விசுவாசம், இதெல்லாம் வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டு தான் 10 கற்பனையை நிறைவேற்றுமே தவிர அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிச்சு 10 கற்பனை நான் செய்யறேன், 10 கற்பனை நான் கீழ்ப்படுகிறேன், நான் ஓய்நாள கை கொள்றேன், நான் விபச்சாரம் செய்யறேன், இப்படி நீ சொல்லிட்டு அலைஞ்சியன்னா யூதன் செய்தது போல இருக்கும். அந்த வாலிபன் சொன்னது போல இருக்கும். நான் கற்பனை நிறைவேற்றுகிறேன். ஆனா ஆண்டவர் சொல்வார், இல்லப்பா உன்கிட்ட குறை இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தது போல கற்பனை நிறைவேற்றணும். அததான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற போதனை. அப்படி செஞ்சாதான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியும். அவரை குறித்து சொல்லும் போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். இந்த தாழ்மை வெளிப்படணும், இந்த தியாகம் வெளிப்படணும். இதெல்லாம் நான் செய்யாம கற்பனையை கை கொள்றேன் அப்படின்னா யூதன் கை கொண்டது போல என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவோட நின்று கொண்டு அவருடைய குணமாகிய 10 கற்பனை வெளிப்படுத்தும் பொழுது, அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய குணமான அன்பு வெளிப்படணும், அவருடைய குணமான இரக்கம் வெளிப்படணும், அவருடைய குணமான தாழ்மை வெளிப்பட வேண்டும், அவருடைய நீதி வெளிப்பட வேண்டும். இதெல்லாம் இல்லாம கற்பனையை நான் கை கொள்றேன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, கற்பனையை கை கொள்கிறவன் வாழ்க்கையில என்ன வெளிப்படணும் அப்படிங்கிற வேதம் தெளிவாக சொல்லுது. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவினுடைய பிரமாணத்தை கீழ்ப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் செய்த மாதிரி செய்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஐயோ இவ்வளவு நாள் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கரங்களை விரித்து கூப்பிடுறாரு, வருத்தப்பட்டு பாரசுவர் என்கிட்ட வாரி சொல்றாரு. அவருடைய பிரமாணங்கள் அவர் செய்தது போல, அவர் அன்பு காட்டினது போல, அவர் இரக்கம் காட்டினது போல, அவர் தாழ்மை வெளிப்படுத்துவது போல, அந்த வெளிப்படுத்துற அந்த செயலில் அந்த பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படிச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகி தேவன் என்னோட கூட இருப்பார், ஆவியானவர் என்னோட கூட இருப்பார், பிதாவாகி தேவன் என்னோட கூட இருப்பார், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருப்பார். இல்ல நான் பொய்யனாயிருப்பேன், பொய்க்கு பிதாவாயிருக்கிற சாத்தானுடைய பிள்ளையாயிருப்பேன். பிரமாணம் ஒளிஞ்சு போயிட்டு போதிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயா விட்டுருங்க. உங்களையும் மோசம் போக்குறீங்க, தேவ ஜனத்தையும் மோசம் போக்குறீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரதான பிரமாணம் கிடையாது, அது ஒளிஞ்சு போச்சு. ஒரு ஓய்வு நாள் பிரமாணத்துக்காக கர்த்தருடைய நாளை சாத்தான் அழிக்கிறதுக்கு தீர்மானித்தான். அவன் கர்த்தருடைய நாளை மாற்றி வேறொரு நாளை ஏற்படுத்தித்தான். அந்த நாளை மகிமைப்படுத்துவதற்காக நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை, இயேசுவினுடைய கற்பனை 10 கட்டளையை உதாசனப்படுத்துறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? ஓ, நீங்கள் பொய்யனாயிருப்பீர்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையான 10 கற்பனைகளை அவர் நிறைவேற்றியது போல நிறைவேற்றினார். அவர் சொன்னது போல செய்தார், அவர் செய்தது போல செய்தார். ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருப்பார். அவருடைய வார்த்தை உங்களில் இருக்கும். என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு உபதேசம். நான் என்ன புதுசா செய்ய சொல்லலைங்க, அவர் செய்த மாதிரி செய்ய சொல்றார். அவருடைய பிரமாணம் மகிமைப்படும், அவருடைய குணம் என்னிடத்துல வரும், என்னுடைய இருதயத்தில் அவருடைய பிரமாணம் எழுதப்படும். அவருடைய பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படும். அந்த பிரமாணத்தை, அந்த 10 கற்பனைகளை நான் இயேசு செய்தது போல செய்யணும். Will you? நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் பேசுகிறார். இன்னும் உண்மைகளை படிக்க போறோம், ஆச்சரியமான உண்மைகளை படிக்க போகிறோம். எனக்கு பிள்ளைகளே, இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களோட கூட சொல்லுகிற மகத்துவமான உண்மை, இயேசுவினுடைய கற்பனை வேற ஒண்ணும் இல்லை. அவர் சீனாய் மலையில எழுதி கொடுத்த கற்பனை, அவர் சீனாய் மலையில பேசிய கற்பனை, அவர் உடன்படிக்கை பட்டிக்குள்ள வச்சிருந்த கற்பனை, அவர் கேள்வியின் தூதர்களால் பாதுகாத்த கற்பனை, அவர் மோசையின் மூலமா எழுத சொன்ன கற்பனை, அவருடைய ஜனங்கள் எல்லாம் வாசனையும் நிலைகளிலும் எழுதி வைத்து அதை ஞாபகக்குரிய வைக்க முடியாது சொன்னார். அந்த கற்பனை, தேச பிதாக்கள் எல்லாம் அங்க தூண்களிலும் கண்களிலும் எழுத சொன்னார். அந்த கற்பனை
அதுதான் அவருடைய கற்பனை. ஆனா என் இஷ்டப்படி செய்யக்கூடாது, அவர் செய்த மாதிரி செய்ய. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார், அவர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவார். அவர் செய்தது போல 10 கற்பனைகளை நிறைவேற்றும். அவருடைய குணம் நம்மிடத்தில் உண்டாகட்டும். அந்த பிரமாணம் இருதயத்தில் எழுதப்பட்டும் கர்த்தர் பாக்கியத்தை தருவார். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே? நன்றி ஆண்டவரே. மகத்துவங்களை இந்த நேரங்களில் எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபை நாட்கள் முடிகிறதுக்கு முன்பாக ஆண்டவரே, இந்த மகத்துவமான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காணப்பட கற்றுக்கிறோம். இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களில நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு கர்த்தாவே முடிய ஆவியானவர் கொண்டு வேலை செய்யும். விதையை தூவி இருக்கிற ஆண்டவரே, அது முளைத்து கனி கொடுப்பதற்கு ஒரு ஆவியானவர் கிரியை செய்ய கர்த்தர் அனுமதி. இது வரமட்டும் நீங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்னும் இந்த பரமபிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.